சக்தி பொறிஞ்சு தள்ளிட்டு போயிட்டாரு. நான் அந்த படத்த ஒத்துக்கிறதுக்கு இவரு ஒரு முக்கியமான காரணம். ஆஃபீஸ்ல உட்கார்ந்து பேசினாரு. "நீங்க வந்து பருத்திவரனுக்கு அப்புறம் கிராமத்துக்கே போகல சார். ஒரு நல்ல கதை இருக்கு. நீங்க ஏன் வந்து பயப்படுறீங்கன்னு?" "இல்லைங்க திருப்தி பண்ண முடியுமான்னு தான் பயமா இருக்கு. திரும்பவும் வில்லேஜுக்கு போனான்னு பயந்துட்டே இருந்தேன்." "இல்ல சார் இது இதே விஷயத்த எனக்கு சொன்னாரு. வில்லேஜ் ஆடியன்ஸுக்கு வெகுஜன மக்களுக்கான படங்கள்னு வேற இருக்கு. அத நான் பண்றதே கிடையாது. நீங்க தான் பண்ண முடியும். பண்ணுங்க. எல்லாரும் வேட்டி கட்ட முடியாது. நீங்க கட்டுங்கன்னாரு." ஸோ அவரும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இந்த படம் நான் ஒத்துக்கிறதுக்கு. முத்தியா கதை இருந்தாலும் தைரியம் இன்னும் கொஞ்சம் குடுத்ததுக்கு சக்தி ஒரு ரீசன். படம் நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம் தியேட்டர்காரங்க முக்கியமா சக்திக்கு ஃபோன் பண்ணி சொல்றது ஒவ்வொன்னும் சொல்லிட்டு இருப்பாப்ல. என்னன்னா, ஒரு படம் நல்ல பெரிய வெற்றி அடைறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு. படம் வெற்றி அடைஞ்சாலே அவர் சொல்ற மாரி ஒரு ஒரு டீசென்ட்டா ஒரு ஹிட்ன்னு சொன்னாலே அது வந்து லாபகரமான படமா இருக்கிறதில்ல. ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சா தான் வந்து எல்லாருக்குமே அதுக்கான ரீச் போய் சேருது. ஒரு தியேட்டர்ல ஒரு படம் நல்லா ஓடுச்சுன்னா, அந்த முதலாளி அந்த வேலை செய்றவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் குடுப்பாரு. அவன் வீட்டுக்கு போய் குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் வாங்கி குடுப்பான். இதே மாரி படத்துக்கு வந்து பார்க்குறப்போ, அந்த கிராமத்தில இருக்கிறவங்க பார்க்குறாங்க, புடிச்சிருக்குன்னு சொன்னா வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ இவ்வளோ சந்தோஷத்த இந்த படம் ஏற்படுத்தியிருக்குன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயத்துல. இந்த படம் பண்ணதுல ரொம்ப திருப்தி. திரும்ப வில்லேஜ் போய் சேர்ந்ததுல வந்து ஒரு சிலர் வந்து பருத்திவீரன் ஞாபகம் வருதுன்றாங்க. ஒரு சிலர் சுத்தமா பருத்திவீரன் ஞாபகம் வரலன்றாங்க. பட் பெருவாரியான மக்கள் சொல்றத நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா அதுதான் நாங்க ட்ரை பண்ணோம். பருத்திவீரனோட இமேஜ்ல டிராவல் பண்ண ட்ரை பண்ணல இந்த படத்துல. வேற ஒரு கேரக்டரா, வேற ஒரு ஆளா தான் இதுல ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கிராமத்துக்கான படமா, நெறைய பேர் வந்து கிராமங்கள்ல இன்னும் மாமனார வீட்டுக்குள்ள வராத வெளியில போன்னு சொல்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இந்த படத்துக்கு அப்புறம் நெறைய பேர் சொன்னாங்க. நானே கண்ணால பார்த்துருக்கேன் சார். வீட்டுக்குள்ள வராத வெளிய போ வந்து நீ வரதட்சணைக்கு இவ்வளோ குடுக்குறேன்னு சொன்ன, நீ குடுக்கவே இல்லன்னு சொல்லி அனுப்புறப்போ, இங்க வந்து ஒரு மாமனார தகப்பன்னு சொன்னது இதுதான் சார் ஃபர்ஸ்ட்டு படம். ஒரு 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 பெரிய சமூகத்துக்கு ஞாபகப்படுத்துற விஷயமா வந்து ஒரு பொண்ண குடுத்தவர் வந்து அப்பாக்கு சமம் தான். எப்படி நம்ம அப்பா அம்மாவ வந்து ஒய்ஃப் அப்பா அம்மாவா ட்ரீட் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அதே மாரி ஒய்ஃபோட அப்பா அம்மாவா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு திரும்பவும் ஞாபகப்படுத்துற விஷயமா அந்த படம் அமைஞ்சது அப்படிங்கிறதுல கிராமத்துக்கு போயிருந்தப்ப எல்லாரும் சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இவ்வளோலாம் விஷயங்களும் போய் ரீச் ஆயிருக்கு. அந்த தாக்கம் ஏற்படுத்தியிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரிவ்யூவா எழுதுனத கரெக்ட்டா அந்த படம் என்னன்னு புரிஞ்சுகிட்டு நெறைய பேர் எழுதியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது என்ன மாரியான படம்? அந்த உறவுகள் பேஸ் பண்ண படம். வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஏரியால வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அங்க அடிதடி சண்டைங்கிறது ஜாஸ்தி தான். துப்பாக்கி வந்து படத்துல யூஸ் பண்ணி சுடலாமேன்னா, அந்த பக்கம் தமிழ்நாட்டிலேயே துப்பாக்கி கல்ச்சர் கிடையாது சார். தமிழ்நாட்டுல வந்து லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங். இங்க துப்பாக்கி கல்ச்சர் கிடையாது. இன்னமும் சண்டைன்னா அடிதடி வச்சு வெட்டிக்கிறானுங்க. இல்லாட்டி கத்தி தூக்கி தான் வெட்டிக்கிறாங்க. கிடையாது இங்க. ஸோ அந்த மாவட்டம் எப்படியோ அது எப்படிங்கிறது புரிஞ்சு தான் அந்த விஷயத்த நாங்க எடுத்துருக்கோம் அந்த படத்துல. படம் நல்லா போயிட்டுருக்கு. இந்த டீம்ல இருந்தவங்க, முக்கியமா அந்த ஊர் மக்களுக்கு அவ்வளோ நன்றி சொல்லணும். ஆப்பனூர்ல தான் நாங்க ரொம்ப நாள் ஷூட் பண்ணோம். ஒரு தொந்தரவும் இல்லாம கூடயே இருந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க. படம் நிச்சயமா தியேட்டருக்கு போய் பார்ப்பேன்னாங்க. படம் நாங்க முடிஞ்சு கிளம்புற அன்னைக்கு ஒரு பாராட்டு விழாவா எடுத்து ஒவ்வொருத்தரும் எங்ககிட்ட பேசினாங்க. அதே ஊர்லாம் சுத்தி நாங்க ஷூட் பண்ணோம். எப்படி பொள்ளாச்சிலயோ, இல்ல வந்து மதுரையில தேனி பக்கம் போய் ஷூட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ, அந்த பரபரப்பு, ஆரவாரம் கூட இந்த பக்கம் இல்ல. அவ்வளோ அமைதியா இருந்தது அங்க ஷூட் பண்றதுக்கு. ஆனா கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருந்ததுன்னா, பெரிய ஊர்கள்னு சொல்ற ஊருக்கு கூட டெவலப்மெண்ட் இல்லாம இருந்துச்சு. இப்போ கோயம்புத்தூர் பக்கம் போனோம்னா வந்து ஒரு சின்ன ஊர், ஒரு காங்கேயம்னு பார்த்தா கூட ஒரு ஒரு நெறைய கடைகள் இருக்கும். நெறைய ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் இந்த ஏரியால. அந்த டெவலப்மெண்ட் கூட அந்த பக்கம் இல்ல. ஸோ இந்த மாரி படங்கள் அங்க போய் எடுக்க ஆரம்பிச்சா, நிச்சயமா அங்க தொழில் அங்க வளரும். அங்க இருக்கிறவங்களுக்கு நெறைய வந்து வருமானங்கள் வந்து சேரும். ஸோ நிச்சயம் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. நெறைய பேர் அங்க கொண்டு போய் சேர்க்கும்னு நம்புறேன். அந்த மாவட்டங்கள்லயும் வளர்ச்சிகள் ஜாஸ்தி இருக்கணும். நெறைய சந்தோஷங்கள் பெருகணும். எங்கள சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நன்றி. பர்சனலா ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, எல்லாரும் கேட்டுட்டே இருப்பீங்க, எப்பதான் இந்த பொண்ணு படிச்சு முடிக்க போகுது அப்படின்னு. ஆஹ் என்னோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. அண்ட் அப்புறம் கொம்பன். ஆஹ் நிஜமா சொல்லணும்னா, நான் வந்து கொம்பன்ல ஒவ்வொரு ஷாட் பண்ணும்போதும் வந்து ஆஹ் நினைப்பேன், எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு? என்ன நான் பண்ணா போதும் இல்லையே, எதுக்கு இவ்வளோ ஐயோ ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாம் டிரெக்டர் வந்து சொல்லுவார். ஸோ எனக்கு வந்து நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியெல்லாம் நான் நிறைய பண்ணும்போது அந்த ஒரு இது இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கும் இருந்தது. ஆனால் வந்து இது வரைக்கும் நான் பண்ண படத்தில் எனக்கு இது வரைக்கும் இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சதில்ல. நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது. நான் இது வரைக்கும் படம் பார்க்கல. அதே மெயின் ரீசன் எக்ஸாம் தான். ஆனால் கண்டிப்பாக பார்த்துருவேன். இப்போ வந்து எனக்கு தெரியுது ஒரு வைஸ் சாய்ஸ் நான் எடுத்தேன்னு. கொம்பன். அதுக்கு ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த லாஸ்ட்டு 30 நாட்களாக வந்து ரொம்ப கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்தேன். இந்த படம் வருமா வராதா, அதாவது யதார்த்தமாக ஒரு வாரம் ஆயிடுச்சு. இது சுதாரிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆயிடுச்சு. இது வந்து இயற்கையாக நடக்கலை, இதுக்கு பின்னாடி ஒரு டீமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆச்சு. ஏன்னா ஜென்ரலாக ஒரு ஒரு
படம் சென்சார் போகிறப்ப மெஜாரிட்டி, அதாவது 5 மெம்பர் பார்க்குறாங்கன்னா 3 மெம்பர் வந்து அதை ஓகே பண்ணிட்டாங்கன்னா அது ஓகே. இதில் 4 மெம்பர் ஓகே பண்ணியிருக்காங்க, ஒரு மெம்பர் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மெம்பர் வந்து ஏன் அப்ஜெக்ட் பண்ணார்? இப்போ அதனால் இந்த 30 நாளாக என்ன எடுத்துக்கங்க, என் குடும்பத்தை எடுத்துக்கங்க, ப்ளஸ் இந்த டோட்டல் டீம் முத்தையா சார்லேருந்து எல்லாருமே எவ்வளோ ஒரு நரக வேதனையை அனுபவித்தோம். இந்த ரிலீஸ் வரைக்கும் என்ன ஒரு கொடுமையை அனுபவித்தோங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 3 இடத்துக்கு தான் போனேன். முதல் இடம் வந்து கடவுள், 2வது எங்கள் அப்பாட்ட மனசு விட்டு அழுதேன். 3வது எனக்கு வேறு யார்கிட்ட போகணுன்னு தோணல. அன்றைக்கி உங்களுக்கு தெரியும், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் ப்ரெஷ் ஷோ போடுவோம் எப்போவுமே. அன்றைக்கி ப்ரெஷ் ஷோ போட்டு என் சைடு வந்து முறையிடுறதுக்கு எனக்கு முக்கியமான ஆளாக தோணுனது வந்து ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு வேறு எங்கேயும் போகணுன்னு தோணல. எனக்கு உண்மையாகவே இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆனது அன்றைக்கி உங்களுக்கு ப்ரெஷ் ஷோ போட்டு காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ரிலீஃப் ஆன ஒரு ஃபீலிங் தான் கிடச்சிது. அன்றைக்கி உண்மையாக நம்பிக்கை இல்லை. அன்றைக்கி 4 மணி வரைக்கும் இந்த படம் வருமா வராதா, இல்லை தலை ப்ரீவியஸ் படங்கள் என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிச்சதோ அந்த மாதிரி மொத்தமாக நஷ்டத்தில் போய் முடியுமா அப்படிங்கிற ஒரு வேதனையில் தான் இருந்தோம். ஒரு 4-4:30 மணிக்கு நல்ல செய்தி வந்துச்சு. 6:30 மணி ஷோ ஓப்பன் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை வந்து ஆடியன்ஸ் தந்தாங்க. எந்த இடத்துல எந்த ஏரியாவில் பதட்டம் நடக்கும்னு கிருஷ்ணசாமி ஐயா சொன்னாரோ அந்த ஏரியாவில் தான் வண்டி கட்டி வந்து பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். நீங்கள் சினிமா கலெக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மதுரை திருநெல்வேலி வந்து கோயம்புத்தூர் ரேஷியோவில் 70% வரும். எப்பவுமே 70% தான் மதுரை இருக்கும். கோயம்புத்தூர் 100 ரூபா பண்ணுச்சுன்னா இது 70 ரூபா பண்ணும். 150 ரூபா பண்ணிகிட்ருக்கு மதுரை வந்து 100 ரூபா கோயம்புத்தூர் பண்ணுறதுக்கு 150 ரூபா கலெக்ஷன் வந்துட்டுருக்கு. 70 வர வேண்டிய இடத்துல 150 வந்துட்டுருக்கு. ஸோ இது முற்றிலும் வந்து ஒரு நபருக்காக இது ஜோடிக்கப்பட்ட ஒரு குற்றம். இது அவங்க பண்ணது வந்து ஒட்டுமொத்த இந்த சினிமா இண்டஸ்ட்ரியும் நாளைக்கு வந்து சுதந்திரமாக இயங்க முடியுமா, இல்லை நம்ம தொழில் பண்ணுறதுக்கு உண்மையாகவே இது தகுதியான இடமா, இல்லை அந்த தகுதி நம்மளுக்கு இருக்கா, இல்லை இதை விட்டுட்டு வேறு ஏதாவது விவசாயத்துக்கு ஏதாவது ஒரு தொழிலுக்கு போயிடணுமாங்கிற ஒரு கேள்வியை வந்து எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. கொம்பன் பிரச்சனை முடிஞ்சுதுன்னு. கொம்பனுக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அது இதுன்னு வந்தால் எனக்கு வேறு யாரும் இல்லை. இதுக்கு வந்து கூட சாட்சிக்கு நிற்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. அவங்க இதோட விட மாட்டாங்க. அதனால் டெஃபினட்டாக உங்கள் சைடு எனக்கு சப்போர்ட் வேணும். நான் எந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட் தேவைனாலும் வேறு எங்கேயும் போக மாட்டேன், உங்களை தேடி தான் வருவேன். கண்டிப்பாக இது வந்து எல்லாம் புலிவாலை பிடிச்சிட்ட உனக்கு எனக்கு இருக்குன்னு தான் இண்டஸ்ட்ரியில் சொல்லிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு என் சைடு இருக்கிற நியாயம் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கூட நிற்கணும்னு உங்களை எல்லாரையும் வேண்டிக்கிறேன். ப்ளஸ் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், ப்ளஸ் இந்த டே அண்ட் நைட் இந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை கலைஞர்களுக்கும், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் தமிழக மக்களுக்கு நல்ல படத்தை அடையாளம் கண்டு அதை சக்ஸஸ் ஆகிறதுல அவங்கள விட திறமைசாலி யாரும் இல்லை. ப்ளஸ் இந்த வருஷம் நிறைய படங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் தரமான படம்னு எனக்கு மனசுக்கு திருப்தி இருக்கிற படங்களாக தான் கூட அசோசியேட் ஆகிட்டுருக்கேன். இப்போ அடுத்தது ஓகே கண்மணி, ப்ளஸ் அடுத்தது மாஸ் வருது, 36 வயதிலே வருது, இன்று நேற்று நாளை வருது. இது எல்லாமே மே மாதத்துக்குள்ளே வருது. தயவு செஞ்சு ஒரு வெளியே பார்க்குறதுக்கு வந்து இவங்க தொழிலை வந்து டாமினேட் பண்ணுறாங்க, ஒட்டுமொத்தமாக மோனோபொலி பண்ணுறாங்க. அது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு படத்துலேயும் அந்தந்த படம் சார்ந்த ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை எடுத்து தான் இப்போ நான் அந்த ரோல் ப்ளே பண்ணலைன்னா இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அந்த ரோல். இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடையாதுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு படம் பூஜை போட்டால் அன்றைக்கெல்லாம் கேள்வி. நான் 2007-8 கூட பருத்தி வீரன்ஜில்னு ஒரு அதில் வர்றப்ப டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு படம் பூஜை போட்ட அன்றைக்கே வந்து ஓவர்சீஸ் பையர் வருவாங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வருவார். அந்த சூழ்நிலை இருந்துச்சு. இன்றைக்கி அந்த நிலைமையெல்லாம் இல்லைங்க. படம் பூஜை போட்டோம்னா சேட்டலைட்டே ஆடியோ ஃபங்க்ஷன் பார்த்துட்டு தான் சேட்டலைட் வாங்குறாங்க. ஆடியோவில் ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னா சேட்டலைட் விற்கிது, இல்லாட்டி சேட்டலைட் கூட விற்கிறது இல்லை. எல்லா ஏரியாவும் ஓன் ரிலீஸ் பண்ணுற சூழ்நிலையில் தான் வந்து நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். அத்தனை தயாரிப்பாளர்கள், நான் மட்டும் இல்லைங்க, அத்தனை தயாரிப்பாளர்களுமே ஓன் ரிலீஸுக்கான சூழலில் தான் இருக்காங்க. ஓன் ரிலீஸ் பண்ணிட்டு ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல படம் எடுத்தால் நம்ம அனுபவிக்கலாம். ஏவரேஜ் படமோ இல்லை தப்பான படமாவோ இருந்துச்சுன்னா மொத்த லாஸையும் நாம் தான் பேர் பண்ணணும். ஸோ அந்த சூழ்நிலை தான் இருக்குது. இது ஏதோ ரொம்ப க்ளூமியாக ஒரு படம் ஓடிச்சுன்னொன்னே கோடி கோடியாக கொட்டும். கண்டிப்பாக எப்போ கொட்டுன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா கொட்டும்.
அதுக்கு நடுவில் எல்லாமே தேள் கொட்டுறது தான். கொட்டுறது அது வேற கொட்டுறது அது. அதனால் தயவு செஞ்சு இதை வந்து ரொம்ப வெளியே இருக்கிற க்ளூமினஸ் பார்த்து இதை ஏமாந்துட வேண்டாம். இதில் வந்து போட்ட முதலீடை வெளியெடுக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். முத்தையா சாருக்கும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். படம் முடிஞ்ச உடனே டக்குன்னு கிளம்பி போயிடுங்க சார், மதுரைக்கு போயிடுங்க. இங்கே உட்காந்திங்கன்னா பொல்யூட் பண்ணி விட்ருவாங்க. 5 ஸ்டார் ரூமும் டிஸ்கஷனும் வந்து இந்த லைஃப்பை காட்டாது. ஊருக்கு போயிட்டீங்கன்னா மறுபடியும் இன்னொரு முத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே படமாக்க முடியும் உங்களாலன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அவர் அது கடைபிடிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது. நிறையா டேரக்டர்ஸ் அவ்வளோ லைவ்லியாக பண்ணிவிட்டு கடைசியில் அந்த லைவ்லினஸ் தொலைச்சிட்டு சினிமாவாகிறப்ப அது எடுபடாமல் போயிருக்கு. ப்ளஸ் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுட்டு, பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு கூட நின்று இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்து அதை வெற்றி பெற செய்ததுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றியை கொண்டாடுற இந்த நேரத்தில் முதல்ல வந்து நான் எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜ் சார் அவர்களுக்கும், இயக்குனர் முத்தையா அவர்களுக்கும், என் கூட நடித்த கார்த்திக் தம்பி அவர்களுக்கும், மற்றும் சக லக்ஷ்மி மேனன் எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் எல்லாம் கொஞ்சம் இம்சை பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேரக்டர். நான் வந்து இது வரைக்கும் நடிக்காமல் ரொம்ப நடிக்கவே இல்லை இந்த படத்தில். இதில் வந்து உருவம் மட்டும்தான் கோவை சார்ல, பட் உள்ள நடிக்கிறது வசனம் எல்லாமே வந்து இயக்குனர் முத்தையா அவர்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு என்னை வந்து அருமையாக வேலை வாங்கியிருக்காரு. நானே ரொம்ப நேரம் நான் நிறைய பேசிட்டேன் படத்தை பற்றி. இப்போ இந்த மறுபடியும் அதே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு வெற்றி கூட்டணி கூட நானும் கூட பின்னாடி இருக்கேன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கி இந்த படம் ரொம்ப நல்லபடியாக போகுதுன்னா, நான் கதை எடுத்தேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை கொண்டு போய் சேர்க்குற பத்திரிக்கை தான் ரொம்ப முக்கியம். எனக்கு குட்டி புள்ளியில் அது கிடைக்கல. அதில் குறைகளை சொல்லியிருந்தீங்க, சரி ஓகே. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய படங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் வந்து டல்லாக போகும். ஒருதலை ராகத்திலிருந்து இதயம், அந்த நாட்கள், அதுக்கப்புறம் 16 வயது நிலை, இப்படி மிகப்பெரிய படைப்புகள் எல்லாமே பத்திரிக்கை மூலமாக தான் தமிழக மக்களை சேர்ந்தடைஞ்சிருக்கு. அதே மாதிரி என்னுடைய கொம்பை அந்த அளவுக்குலாம் நான் பண்ணலை. அதில் ஒரு 10% தான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் அந்த அளவுக்கு ஒரு படங்கள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எனக்கு வந்து என்னுடைய குறைகளை முக்கியமாக சுட்டி காட்டுங்க. அதை நான் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு என்னுடைய அடுத்த படத்துலேயும் அந்த குறைகள் இல்லாமல் நான் பண்ணுறேன். தயவுசெய்து எல்லோரும் ஸ்டேஜில் ரொம்ப உணர்ச்சி வச்சுப்பட்டுலாம் சில பேர் பேசியிருக்காங்க. அதனால் யாரும் மனசில் வச்சுக்கிடாதீங்க. ஏதாச்சும் பிரச்சனைகளை பற்றி பேசினாலும் சரி, இல்லை படத்தை பற்றி ஏதாச்சும் ரொம்ப ஓவராக பேசினாலும் சரி, அது எல்லாமே தயவுசெய்து நீங்கள் தகப்பன் ஸ்தானத்திலேருந்து மன்னித்து அவங்கள இது பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப டைலாக்லாம் சொல்லி பேசுகிறாங்க. அது வேணாம் நம்மளுக்கு. அதனால் என்னுடைய குறைகளை மட்டும் மீண்டும் சொல்கிறேன். பத்திரிகைகள் சுட்டி காட்டுங்க. நான் வந்து அதை திருத்திக்கிட்டு என்னுடைய அடுத்த படத்தை நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து உறவை பற்றி தான் படம் எடுக்க தெரியும். அதனால் வேறு தெரியாது. மீண்டும் ஒரு உறவை வச்சுக்கிட்டு அடுத்து நான் ஒரு படம் எடுக்கிறேன். அதுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் இருந்து என்னை வளர்த்து விடணும், வளர விடணும். ரொம்ப நன்றி. இந்த படம் இன்றைக்கி தமிழக மக்கள்கிட்ட இருக்கிறது காரணம் முழுக்க பத்திரிக்கையே. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன். அவங்களுடைய அந்த ஃபார்வர்டை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன். ரொம்ப நன்றி. அந்த படத்தை எனக்கு அது இந்த ஸ்டேஜில் இன்னொரு வாய்ப்பு சொல்லிக்கிறேன். எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த குட்டிப்புலி இயக்கிய எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த வில்லேஜ் தேட்டர்ஸ் முருகானந்தம் சார் அவர்களுக்கும் சசிகுமார் சார் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய 2வது படம் கும்பன் இயக்க வாய்ப்பு கொடுத்த ஞானவேல் சார் அவர்களுக்கும் கார்த்தி சார் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு வந்தது வந்து சார் தான். பொங்கலில் டார்லிங் படமாக இருக்கட்டும், இப்போ திருப்பி கொம்பனாக இருக்கட்டும், ரொம்ப பாசிட்டிவாக இந்த வருஷம் வந்து எனக்கு மாறினதுக்கு பெரிய ரீசன் ஞானவேல் சார். தேங்க்யூ சார். அண்ட் முத்தையாவுக்கு நன்றி. ஏன்னா ஆடுகளம்க்கு அப்புறமா ஒரு ஃபோக் வந்து நான் பண்ணவே இல்லை. அதுக்கான கதைகள் அமையலை. கரெக்டாக முத்தையா வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் இந்த படம் வந்து நான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு. இனிஷியலாக வந்து ஒரு சாங் ஒண்டி பண்ணுற மாதிரி தான் இருந்தது இந்த படத்தில். அப்புறம் ஃபுல் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணேன் இந்த படத்துக்கு. தேங்க்ஸ் டு மீடியா. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாளே ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு எனக்கு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் கால் பண்ணாங்க.
அண்ணாலாம் கால் பண்ணி நான் ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் நல்லா போகும் அப்படின்னாரு. யூஸ்வலாக நான் படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நான் யாருக்குமே கால் பண்ணி கேட்க மாட்டேன். ஏன்னா நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே கால் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் தியேட்டர் விசிட்ஸ் போக மாட்டேன். ஈவன் டார்லிங்க்கும் நான் போகல. அந்த மாதிரி டார்லிங்க்கும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ப்ரெஸ்ஸு எல்லாருமே கால் பண்ணி சொன்னாங்க. இந்த படத்துக்கும் அதே மாதிரி கால் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சப்போர்ட் தான் வந்து பெரிய ரீசன். ஏன்னா நம்ம கருத்துக்கள் வந்து நம்ம ப்ரெஸ், மீடியா, வெப்சைட்ஸ் இவங்க மூலியமாக தான் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். நீங்கள் சொல்கிறது தான் வந்து ஆப்வியஸாக ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே ஆகும். ஸோ ஒரு பாசிட்டிவாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மனநிலையை உருவாக்குன ப்ரெஸ், மீடியா, வெப்சைட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. கொம்பன் படம் பல தடங்கள், தடைகள், சினிமாவுக்கு இது தேவையில்லையான்னு பட்டிமன்றம் நடத்துகிற அளவுக்கான ஒரு இடையூறுகள். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு யதார்த்தமான மண்ணின் மக்கள் நம்மளுடைய வாழ்வியலை, உறவுகளை அதை முறைப்படுத்தி சரியான முறையில் அதை வெளிப்படுத்தினா நிச்சயமாக அது மக்கள் மத்தியில், அனைத்து தரப்பட்ட மக்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் தான் கொம்பன். இந்த படத்தினுடைய வெற்றி எல்லாரையும் எப்படி ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குதோ அதே மகிழ்ச்சியை எனக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்த என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் அவர்களுக்கும் இந்த கொம்பனுடைய வெற்றி பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. தொடர்ந்து முத்தையா இதே மாதிரியான கிராமத்து மக்களுடைய, அடித்தட்ட மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இவருடைய கதையம்சங்கள் அமையணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அவருடைய வெற்றி தொடரணும். குறிப்பாக இந்த படத்தில் நடிக்க நான் ஞானவேல் சார் என்னை கூப்பிட்டு ஆஃபீஸில் கொடுக்கும் பொழுது டார்லிங், கொம்பன், அடுத்து மாஸ் 3 படத்தை ஒரே நேரத்தில் தான் என்கிட்ட நடிக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. அதில் டார்லிங் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய ஆதரவில் வெற்றி அடைஞ்சிச்சு. அடுத்து நீ கொம்பன் உங்களுடைய ஆதரவில் மிகப்பெரிய வெற்றியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து மாசும் நிச்சயமாக ஞானவேலுடைய தயாரிப்பில் வரக்கூடிய மாசும் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் எனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்த இயக்குனருக்கும், ஞானவேலுக்கும், கார்த்திக்கும், சென்டிமெண்ட்டாக அவங்க நடிக்கிற படம்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. லட்சுமி மேனன் அவர்கள் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் அவங்க எந்த படம் யாரு கூட நடித்தாலும் அந்த படம் வெற்றி படமாக ஓடுது. அதை தாண்டி இந்த படத்தில் ராஜ்கிரண் சார், வேலன் ராமமூர்த்தி, இது மாதிரி நிறைய யதார்த்தமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லார்ட்டையும் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா கலைஞனாக கேட்டுக்கிறது, இது சினிமாவை மட்டும் நம்பி தான் நம்ம சம்பாதிக்கிற பணமோ இல்லை நம்மளுடைய எதிர்கால நம்பிக்கையோ எல்லாமே இந்த சினிமாவை மட்டும் நம்பித்தான் இருக்குது. ஏன்னா இது தொழில் ரீதியாக இதை நம்ம எடுத்துக்கிட்டதுனால, இதை நம்ம தொழிலாக எடுத்துக்கல அப்படின்னா வேறு தொழில் நிறையா இருக்குது. பட் இதை முழுக்க நம்பி இருக்கிறதுனால இந்த இதுக்குள்ளே ஒரு கட்டமைப்புக்குள்ளே இதுக்கான வரையறைகள் என்னென்னங்கிறத அழுத்தம் திருத்தமாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பணியோடு கேட்டுக்கிறேன். கொம்பன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம். அது இல்லாமல் முத்தையா சார், ஞானவேல் சார் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவோட வேலை செஞ்சது. அவர் எவ்வளோ பேருக்கு ஃபைட் எடுத்திருக்காரு, நானும் எடுத்திருக்கேன். நான் முதல் தடவை அவருக்கு ஃபைட் எடுக்கும்போது தான் அப்படி கையெல்லாம் நடுங்கி அவ்வளோ இது ரொம்ப சந்தோஷம். என்னென்னா லைஃப் டைமில் கிடைக்காது இது யாருக்குமே. அப்பா வச்சு டைரக்ட் பண்ணது எனக்கு கிடச்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் டு முத்தையா சார், ஞானவேல் சார், அண்ட் தேங்க்ஸ் டு கொம்பன் டீம். 4 நாளைக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு போகிறேன். என் ஒய்ஃப் சொல்கிறா, என்ன அந்த கார்த்தி தம்பின்னு நம்ம ஊர் இளவட்ட மாதிரி இருக்கு. ஷூட்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா பூரா ஆப்பனூர், இளஞ்சம்பூர், கிடாத்து இருக்க அப்படி சின்ன கிராமம். கூவூர் கூட்டமாக ராஜகிரண் சார் வீடு வர்றதெல்லாம் 11 வீடு தான். அதில் ஒரு வீடு அவர் சார் வீடு. அந்த மாதிரி கிராமத்தில் ஒரு புளிய மரம், வேப்ப மரம் இல்லை நிழலுக்கு ஒதுங்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு கருவக்காடு. அங்கே தான் நான் ஷூட் பண்ணேன். அந்த காட்டில் வந்து வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு ஹாய் 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 சின்ன பசங்களெலாம் கையை கட்டிக்கிட்டு அந்த ஊர் எங்கள் ஊர் இளவட்டமாகவே ஆகி, ஏன்னா எவ்வளவு பெரிய குடும்பத்து பையன் பாருங்கள், அப்படி தன்னை உள்ள அடக்கி கோவை செல்லாமா சொன்ன மாதிரி அந்த ஊர் ஜனங்களாகவே ஆக வச்சவர் முத்தையா. நான் அப்படி கிட்டே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொருத்தரையும் பார்க்குறேன். ஏன்னா எல்லாரையும் விட நம்ம அங்கே போய் ஊறி வந்தால் பார்க்க கார்த்தியெல்லாம் பார்க்க எங்கள் மாமன் மாதிரி இருக்குது, சித்தப்பை மாதிரி இருக்குது. படத்தில் தான் கார்த்திகை சின்னையா இல்லை. உண்மையிலேயே ஷூட்டிங்கில் இருக்கிற போதெல்லாம் என்ன சின்ன வாங்குவீங்க சின்னையா தான். அப்படி
உருவான படம் இது. எல்லாரும் சொல்லுவாங்க குடும்பம் மாதிரி பழகணும் அந்த ஷூட்டிங் டைமில் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே குடும்பமாக இருந்தது. 60 70 நாள் 80 நாள் 90 நாள் வந்து ஒரு குடும்பமாக நாங்கள் இருந்தோம். அப்படி ஒரு ஒரு அருமையான திரைப்படம். அந்த எங்கள் அப்ப நாட்டு மண்ணை வச்சு வந்த படம் இந்த படம். இதுக்கு தடைகள் வந்தது. அந்த தடைகள் அந்த பிரச்சனைகள் வந்த நேரம் எனக்குன்னா பார்த்தீங்கன்னா முத்தையாவோட அதிகமாக வருத்தப்பட்ட வேதனைப்பட்டவன் நான் தான். நான் ஃபோன் பண்ணேன் முத்தையாவுக்கு. முத்தையா, விழுந்த இடத்துல முளைக்கிற விதை இல்லை நீ, போட்ட எந்த இடத்துல ஓட்டல முளைக்கிற விதை இல்லை நீ, பூமியை பிளந்து மலையை நொறுக்கி வானத்தை இடித்து தள்ளிட்டு முளைக்கிற அசுர வித்து நீ. உன்னுடைய ஒவ்வொரு அடியும் இப்படி தான் இருக்கும். ஆனால் உன் கழுத்தில் வந்து லட்சம் கோடி மாலைகள் விழும்னு சொன்னால எங்களுக்கு விழுந்ததே விழுந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். கொம்பனை பார்க்க நினச்சது தப்பு இல்லை, கொம்பனை தூக்க நினச்சது தப்பு இல்லை, அப்படி தான் சொல்ல வருது. கார்த்தி சாரோட டைலாக்கை நான் காப்பி அடிச்சிட்டேன். ஒரு நல்ல படத்தை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க. இதை நம்ம எங்கே போய் முறையிடுறது, எங்கே போய் சொல்லி அழுகிறது சொல்லுங்கள் பார்ப்போம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் மறுபடியும் தர்மம் வெல்லும் சொல்லுவாங்க. அது இன்றைக்கி நடந்திருக்கு. ஒரு 10 நாள் ஞானவேல் சாரோட முகமும் முத்தையாவோட முகத்தையும் நான் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ முத்தையாட்ட நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவேன், கவலைப்படாதீங்க முத்து, கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெளியே இருக்கிற ஆள் அந்த படத்தில் நடிச்சிருக்கோம், அவ்வளோதான் கான்ட்ரிபியூஷன். நம்ம சொல்லிடலாம் குழந்தைய ரோட்டில் விளையாட விடு, விளையாண்டுட்டு சேஃப்டியாக வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தைய பெற்ற தகப்பனுக்கும் தாய்க்கு தான் தெரியும் அந்த குழந்தையோட கஷ்டம் என்னங்கிறது. இன்றைக்கி சொல்கிறாங்க சினிமாவில் நிறையா பேர் அங்கங்கே பேசுகிறாங்க, கேள்விப்படுறேன், ஞானவேல் ராஜா அள்ளிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆமாம், அன்றைக்கி அள்ளி அள்ளி இறச்சார் ஷூட்டிங் நடக்கும்போது, இன்றைக்கி அள்ளிக்கிட்டு இருக்காரு. ஆச்சரியமாக இருக்கும். ராமநாதபுரம்னு ஒரு ஊரில் இருக்க எல்லா லாட்ஜும் ஃபுல்லாயிரும். அப்புறம் பரமக்குடின்னு ஒரு ஊரில் எல்லா லாட்ஜும் ஃபுல்லாயிரும். அவ்வளோ பேர் தங்கியிருந்தாங்க அந்த படத்துக்காக. 4 கேரவன் ஓடிக்கிட்டு இருக்கும். ராஜ்கிரண் சாரை பிக்கப் பண்ணுறதுக்கு மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஒரு இன்னோவா கார் போயிருக்கோம். தம்பிராமையா சாரை ட்ராப் பண்ணுறதுக்காக இன்னொரு இன்னோவா கார் போயிட்டுருக்கோம். அப்புறம் அந்த ராமநாதபுரம் மதுரை மாவட்டத்தில் சர்க்கத்தில் இருக்க எல்லா கருப்பான ஆளுகள் பெரிய மீசை வச்சவங்க எல்லாருமே அந்த ஷூட்டிங்கில் தான் இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவ்வளவு பேருக்கு செலவு பண்ணுறாங்க, எப்படி இதுக்கு ஒரு மனசு வேணுமே, இந்த காசெல்லாம் திருப்பி வரப்போகுது, ஆனால் செலவு பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணுமே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு படத்தையும் ஒரு டைரக்டரையும் ஒரு கதையும் நம்பி அள்ளி அள்ளி இறச்சார். இன்றைக்கி அள்ளி இறச்சிட்டு இருக்கார் அவர். இந்த படம் உங்களுக்கு இதே மாதிரி இதே தேட்டரில் தான் ஏப்ரல் 1 காலையில் நீங்கள்லாம் பார்த்தீங்க. அன்றைக்கி வந்துருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலக்கத்தில் எல்லோரும் இருந்தாங்க. படத்துக்கு சம்மந்தப்பட்ட டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லோரும். எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு. எல்லா படங்களுக்கும் சில படங்களுக்கு பிரச்சனைகள் வரும், கோர்ட்டு பிரச்சனை அது இதுன்னு சொல்லி சென்சார் பிரச்சனை வரும். பட் பிரச்சனை வந்த படங்கள் எல்லாம் 1 வாரமோ 10 நாளாக தள்ளி தான் ரிலீஸ் ஆகும். கொம்பனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிசயமாக ஒரு நாள் அவங்க பிளான் பண்ண தேதியை விட ஒரு நாள் முன்னாடியே ரிலீஸ் ஆச்சு. அதான் கொம்பனோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அது மத்திய அரசாங்கத்தோட ஒரு நிறுவனம். அவங்க படத்தை பார்த்து தணிக்கை பண்ணி அந்த படத்தை வந்து இது ஓகே இல்லை, இது குறைச்சிருங்க, இது கூட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறதுக்கு அதுக்கு தான் அந்த நிறுவனம் இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ நம்ம பத்திரிகையாளர்கள் சபையில் சொல்கிறது நியாயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பத்திரிக்கை கம்போஸ் பண்ணிகிட்ருக்கோம், எல்லா புக்குகளுக்கும் கம்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். அட்டைப்படத்தை காட்டுங்க, கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரிண்டிங்கில் ஓடிட்டு இருக்கும்போது 7வது பக்கத்தில் என்ன நியூஸ் வருது காட்டுங்க, நடுப்பக்கத்தில் என்ன போடுறீங்க காட்டுங்கன்னா நம்ம காட்டுவோமா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை தணிக்கை பண்ணி விடுறதுக்கு தணிக்கைத்துறை இருக்கும்போது இவங்க யார்? இந்த படத்தை எவ்வளவு நல்ல படத்தை தொந்தரவு பண்ணிட்டாங்க. ஒரு மருமகனையும் மகளையும் பஸ் ஸ்டாண்டில் பசேத்தி விட வந்த ஒரு நல்ல அப்பனை பிட்பாக்கெட் கேஸில் அரெஸ்ட் பண்ணது மாதிரி ஒரு நல்ல படத்தை ஒரு 10 நாளாக டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி இன்றைக்கி மக்கள் ஆகா ஓகன்னு சொல்கிறாங்க. படம் பார்த்துட்டு வர்றவங்க, நான் கமலாதரில் ஒரு வாட்டி பார்த்தேன், ஃபேமில் ஒரு வாட்டி பார்த்தேன், படிக்கட்டில் இறங்கி வந்துட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க இந்த படத்தில் என்ன பிரச்சனைன்னு சென்சாரில் பிரச்சனை பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க, கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இந்த மக்கள் வழியாக கேட்குறாங்க, அது வெளியே தெரிய மாட்டேங்குது. அந்தந்த காட்சியோடு முடிஞ்சிருது. பத்திரிகை சகோதரர்கள் நீங்கள் எழுதுனீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கேட்கும். அது தயவு செஞ்சு அந்த விஷயத்தை நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுங்கள். ரொம்ப கொடுமையான விஷயம். அதாவது கொம்பன் அன்றைக்கி ஒரு தொலைக்காட்சியில் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த சம்மந்தப்பட்டவங்களோட வக்கீல் சொல்கிறாரு, கொம்பன்னு நீங்கள் பேர் வைக்கிறது நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்குறாரு. சார் அந்த படத்துக்கு கதை எழுதினவர் தான் கொம்பன்னு பேர் வைப்பார், டைரக்டர் தான் வைப்பார். இப்போ நீங்களே வைப்பீங்க கொம்பன் கதை எழுதி முடிச்சு கொண்டு வந்து கொடுப்பா பேர் வச்சு கொடுங்க அப்படின்னு. டைரக்டர் அந்த கதை யோசிச்சார். கொம்பையா பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குது. கொம்பையா பாண்டியனை சுருக்கி கொம்பன் வச்சுருக்காரு. கொம்பன்னா வீரம் படைத்தவன், எதுக்கும் பயப்படாதவன், அஞ்சாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் என்ன தப்பு இருக்குது? அப்புறம் கிளைமாக்ஸில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லை. அது ஒரு லைன் வருமா, கொம்பனை 8 வச்சு நடந்தால் பனைமரமும் பறக்கும்னு. அது எப்படி பனைமரம்னு பறக்கும்னு எழுதுங்க, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சார் அது வந்து ராமநாதபுரம் பூமியில் கருவள மரமும் பனைமரம் மட்டும்தான் இருக்கும். அது அந்த பிரதேசத்தின் பொருள் அது. ஸோ பனைமரமும் பறக்கும்னா அவ்வளோ பெரிய பனைமரமே 8 வச்சா பறக்கும்னு எழுதியிருக்காங்க. அதுக்காக கொம்பை 8 வச்சா ஆப்பிள் மரம் பறக்கும்னு எழுத முடியும்?
ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் சார் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணீங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா எழுதிக்கிட்டு இருக்கீங்க விமர்சனங்கள். இந்த மாதிரி இன்னொரு நல்ல படத்துக்கு பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது உங்களோட பேனாக்களுக்கு அந்த வலிமை இருக்குது. தயவு செஞ்சு இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. Hello, I'm Lakshmi Menon. YouTube viewers, subscribe to Red Pix.